படம் வந்து ரிலீஸ் பண்றது பெரிய சாதனை. ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ் மீட் பண்றதுன்னா நம்ம தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் அப்படியே லாராக்கு என்ன சொல்லுவோம்? ஆல் தி பெஸ்ட். லாராக்கு பாராட்டு. சரி, லாராக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸ் மீட் லாரா. ஓகே, थैंक यू. थैंक यू. check testing quality check check ஏன்னா தந்திலலாம் வந்து இவ்வளவு சீக்கிரம் விமர்சனம் போட மாட்டாங்க. எந்த ஒரு பத்திரிகையிலும் சரி இவ்வளவு சீக்கிரம் விமர்சனம் போட மாட்டாங்க. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போட்டுட்டாங்க. check testing ஏன்னா படம் அவர் தானே மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்னால தான் படம் இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஏன்னா பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியேவும் நாங்கள் உங்களுக்கு தான் படத்தை காட்டணும். ஏன்னா எவ்வளவு தான் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி, என்ன நடந்துக்கிட்டாலுமே ஒரு மீடியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த விஷயத்தையும் மறைச்சு எழுத போகிறது கிடையாது. அது பெரிய பெரிய படங்களாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுவீங்க, இல்லைன்னா இல்லைன்னு டைரெக்டாக எழுத போகிறீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டும் எல்லாரும் கொடுத்த அந்த விமர்சனங்களும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இயங்குறதுக்கும் மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கும் எங்களுக்கான அடுத்த எல்லா பிஸ்னஸும் ஓப்பன் ஆகிறதுக்கும் இந்த ரிப்போர்ட் தான் முக்கியமான காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு ப்ரொடியூசர் அண்டு எங்கள் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். படம் இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்ற வார்த்தை இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீமாக ஆரம்பித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்தோம். ஒரு படம் எடுக்கிறதோடவும் அதை கொண்டு வந்து திரையில் சேர்க்கறது அதுக்கு மேலே ஒரு கஷ்டமான விஷயன்றது இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. ஆனால் அதை சேர்த்தும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிருக்குது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே மிக்க நன்றி. சக்திஸ்வரன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், அனைத்து ஊடகங்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் அனைவருக்கும் எனது பெருமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாதாரண மனிதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஒரு மழையாக இருந்த ஒரு பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்க. அதுக்கு மிக்க நன்றி. மற்றும் என்னுடைய அனைத்து டீமுகளுக்கும் பிஆர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இந்த ஒரு மியூசிக் பேசப்படணும் ஒரு படத்துக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் சாருக்கும் நன்றி, அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி, என் நம்பினதுக்கு, அப்படியே பிஆர்ஓ சாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சக்தி சார் நன்றி. படம் ரிசல்ட் வர வரைக்கும் நான் வெளியவே வரமாட்டேன்னு ஒளிஞ்சிருந்தாரு. ஒரு வழியாக இன்னைக்கு வெளியே வந்துட்டார் எங்கள் கேமராமேன். எல்லாருக்கும் வணக்கம். லாரா படத்தில் வந்து தினேஷ்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதாவது எப்போவுமே ஒரு நல்ல ஒர்க்குன்றது வந்து அடுத்த ஒரு நல்ல ஒர்க்கை வந்து தேடி நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வனம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு ஏடியா ரஃபீக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இன்னொரு படத்தில் ரெக்கமெண்ட் பண்ணார். அங்கே மணிமூர்த்தி சாரை பார்த்தேன். அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த ரோலை கொடுத்தாரு. நீங்கள் ஊடக நண்பர்களாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மிகுந்த ஆதரவு அளித்து எல்லாருக்கும் நல்ல விமர்சனங்கள் எழுதி எல்லாரோட பேரையும் குறிப்பிட்டு கரெக்டாக இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேப்பரில் ஒவ்வொரு விமர்சனம் படிக்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்காக தான் பல வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். மென்மேலும் லாரா வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அடுத்தடுத்த நல்ல ஒர்க்குகளை எங்களுக்கும் கொடுக்கணும், நல்ல வேலைகளை நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திலீப் குமார். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் மீடியா, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் கண்டிப்பாக முடிச்சிருக்காது. நான் ஒரு சின்ன திரையில் தான் நடிச்சிட்டு இருந்தேன். இத்தனை நாள் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன். சைல்டு ஆர்டிஸ்டாக தொடங்கி என் காலத்தை வந்து நான் இப்போது
ஒரு ஸ்மால் ஸ்கேல்லேருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வரது எல்லாருக்கும் பெரிய கனவு. இப்போ அது நிறைவேறிச்சு. அதுவும் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு இந்த சப்போர்ட் அளித்த, இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சாருக்கும் கார்த்திகேசன் சாருக்கும், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ டைரக்டர் ஆல்பர்ட் சார் மூலிமா தான் கிடைச்சிது. அவரோட படத்தில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் கமிட் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே ரெஃபர் பண்ணி விட்டாரு. ஸோ இந்த மனசு யாருக்கும் வராது சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல்பர்ட் சார். அது மாதிரி மூர்த்தி சார் வந்து அவர் நினச்சது நடத்துவார் அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் மேலே இருந்துச்சு. லாஸ்ட் ஜனவரி 1 அன்னைக்கு தான் வந்து இந்த படத்தோட பூஜை போட்டாங்க. மாசாணி அம்மன் கோவிலில் தான் பூஜை நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ஜனவரி 1 ப்ரெஸ் மீடியாவுக்கு உங்களோட அந்த ப்ரீவியூ ஷோ போட்டு காமிச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கரெக்டாக 1 இயர் லாஸ்ட் ஜனவரிக்கும் இந்த ஜனவரிக்குள்ளே இந்த படம் முடிச்சு, இந்த படம் ஷார்ட் டேர்மில் ஷூட் பண்ணாலுமே என்னோட அவுட்புட்க்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாரு. பார்த்துருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து த்ரில்லருக்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எடிட்டர் வளர்பாண்டி சாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷார்ட்டுமே நாங்கள் வந்து சீக்கிரமாக முடித்தாலுமே அது அந்த அளவுக்கு அவுட்புட் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு எங்கள் மூர்த்தி சார். ஸோ இந்த டீம் வந்து எல்லாரும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே எஸ்பெஷலி நான் வந்து பிக் பாஸ் வர்ஷினிக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சீன் வந்து நாங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்க எங்கள் கூட இருந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. டே அண்ட் நைட்டுமே நாங்கள் பார்க்காம எல்லாரும் 2 ஷெட்யூல் லொக்கேஷன்ஸ் எல்லாம் மாறி மாறி அங்கங்கே ஷூட் போயிட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தா எங்களுக்கு ஆடியோ லான்ஸில் தான் எல்லா ஆர்டிஸ்டும் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலில் தான் இந்த ஷூட் பண்ணாங்க. மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதில் ஒர்க் பண்ண ஏடிஸ் அமல், ஸ்ரீ, நந்தகுமாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. நாங்களாவது ஃப்ரேம் முன்னாடி வந்து நடித்தோம். பட் ஆனால் எங்களுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க எங்களுக்காக. ஒரு விஷயத்துலையுமே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பசங்க எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் டு ஸ்ரீ ஆக்சுவலி. ஏன்னா அமைதியாக இருக்காரு ஓரமாக, பட் ஆனால் அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதே மாதிரி பாலாக்கு நான் தேங்க் பண்ணேன், கூட நடிச்ச பாலாக்கு. ஏன்னா எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு சீன் சார் சொல்லும் போதுமே எங்களுக்கு அந்த சீன் மட்டும்தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கான எஃபர்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் எல்லாமே அங்கே ஷார்ட்ல தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு சீனுக்குமே வந்து பேசிக்கிட்டு அந்த அளவுக்கு கோஆர்டினேட்டாக பண்ண எங்கள் கோஆர்டிஸ்ட் பிரதீப் அண்ணாக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ எஸ்பெஷலி மீடியா பீப்புள், நீங்கள் இல்லைன்னா இந்த வெற்றி கண்டிப்பாக இருந்திருக்காது. We want really heartfelt thank to you, entire media people. Thank you so much. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பாலா. நான் இந்த படத்தில் லாரன்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எங்களுடைய கேரக்டர் நேமும் ப்ளஸ் ஒரிஜினல் நேம் எல்லாமே போட்டு நிறையா நீங்கள் ப்ரொமோட் பண்ண கண்டு தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சக்ஸஸ் மீட் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. படத்தில் நிறையா மக்கள் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே செம்மையாக இருக்குது, படம் நல்லா இருக்குது, அதே மாதிரி இதில் உள்ள மியூசிக்கில் இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னா நீங்கள் மீடியா நண்பர்கள் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்றதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அதற்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னைய செலக்ட் பண்ண டைரக்ட் சார், ப்ரொடியூசர் சார், அண்ணா ஆல்பர்ட் அண்ணா 3 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு செட் ஆகுவேனா அப்படின்றத வந்து நானே ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீ உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்டிவேஷன் கொடுத்து எல்லாமே இது பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. அதே மாதிரி சார் ப்ரொடியூசர் சார், இது உங்களுக்கு இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேரக்டர் இதாக தான் சார் இருக்குது. ஏன்னா இது மூலமாக எங்களுடைய வாழ்க்கையும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி டைரக்ட் சாருக்கு எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான இதை லாரா டீமை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு டீம் தான். ஏன்னா எப்போதுமே நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக தான் இருப்போம். எந்த இதுவுமே வேலைன்னு ஓட மாட்டோம். ப்ரெஷர் இல்லாமல் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிக்கிருந்தோம். அதை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இந்த டீம் வந்து எப்போதுமே நாங்கள் தொடரணும்னு நினைக்கிறோம் சார். அடுத்தடுத்த இதுலையும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் சார் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் என்னோட நடித்த சக ஆர்டிஸ்ட்டு திலீப் அண்ணா, பிரதீப் அண்ணா எல்லாருக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறம் கோ டைரக்டர் அண்ணா ஆல்பர்ட் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நிறையா சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு நீ இந்த மாதிரி ரகடாக இருந்தால் தாண்டா செட் ஆக, இல்லைன்னா நீ செட் ஆக மாட்டேன், நீ நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா டைங்கள் அவர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பார்.
இது ஒன்று வரலைன்னா கூட இல்லை படம் இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லுவாப்புல. அப்படி நாங்கள் அப்போ கொடுத்த அந்த ஒரு எஃபெக்டோ என்னமோ இப்போ ஒரு படத்தில் ஒரு நல்ல ஒரு இது வாய்ப்புகள் நிறைய மக்கள் வந்து பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அது எல்லாத்துக்குமே இந்த பாராட்டுலாம் போய் சேருது டேரக்டர் சார் எல்லாருக்குமே, ப்ரொடியூசர் சாருக்கு தான் நான் ரொம்பவே நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த டயத்துல எல்லாம் எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போம்போது என்னுடைய மச்சனான் தான் மாணிக்க வாசகம் அவர் பேர். அவர் தான் வந்து நீ படத்தில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணுறா, நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அவங்க எல்லாமே பார்த்து உதவுனதுனால எங்கள் மச்சானுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி என்னோட தங்கச்சிக்கும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் இங்கே இருந்திருப்பேனாங்கிறதே டவுட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து படங்களில் பல வருஷங்களாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வாய்ப்புகள் கூட கிடைக்காம தெரியுறாங்க. ஆனால் உனக்கு கிடச்சிருக்கு, அதை விட்டுறாத, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எங்களுடைய ஒவ்வொரு நடையாக இருந்தாலும் சரி, அந்த மிரட்டர் சீனாக இருந்தாலும் சரி, என்னதாக இருந்தாலும் சரி, அதில் அந்த மியூசிக் கேட்ட உடனேயே அப்பா அந்த டெரர் காமிக்கிறதே மியூசிக் டைரக்டர் தான். அவருக்கு ரொம்பவே நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க, மியூசிக் நல்லா இருக்குப்பா, அந்த த்ரில்லு எப்போ என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய கொடுத்த மியூசிக் அண்ணா, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே நன்றி. அப்புறம் எடிட்டர் சார் வளர்வாண்டியன் சாருக்கு ரொம்பவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து நிறையா படங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து படங்களில் உங்களையும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. சாரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. அமல், ஸ்ரீதர், நந்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய நாங்கள் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது கூட ஹெல்ப் பண்ணதுனாலும் சரி, எல்லாமே டைரக்டர் சார் கூட நிறையா விஷயங்கள் எங்ககிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் இது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி வந்தோடனே அண்ணா இப்படின்னா ப்ளீஸ்ண்ணா, அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது நான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காண்டி சொல்லி கொடுத்ததும் அவங்க தான். அதனால அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாம் பண்ணார். அது இல்லாமல் ஜோஸ்மித் சொல்லிட்டு தான் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணார். அந்த சிங்கர்ஸ் அனுராதா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ, சாய் விக்னேஷ்க்கு ரொம்ப தேங்க்யூ, ரிஸ்வான், வேல்முருகன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அவங்க இல்லைன்னா மியூசிக் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ எல்லாருக்கும்.